ஐயய்யோ! இந்த பொரியலா? வேணாம், வேணாம். ஐயோ! இந்த காய் எனக்கு குடுக்காதீங்க. எனக்கு வேணாம். நான் ஸ்கூலுக்கு இத எடுத்துட்டு போமாட்டேன். அப்படின்னு சொல்றாங்களா உங்க குழந்தை? அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த பொரியல ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். "அப்படி என்னம்மா பொரியல் பண்ண போற? இப்படி ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற" அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஃபேமிலிலலாம் மிரண்டு போற மாரி நல்லா காரசாரமா மசாலா முட்டை பொடி மாஸ் தாங்க செய்ய போறோம். மசாலா முட்டை பொடி மாஸ் தானே, இதுக்கு எதுக்கு இவ்ளோ? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு தடவ இந்த முட்டை பொடி மாஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில எல்லாருமே "நீ திருப்பி இத தான் செஞ்சு தரணும்" அப்படின்ற மாரி உங்கள கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த முட்டை பொடி மாஸ் சூப்பரா இருக்குங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம மசாலா பொடி மாஸ்க்கு இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 1/2 ஆனியன் தாங்க எடுத்துக்கிட்டேன். 1/2 வெங்காயத்த எடுத்து அத வந்து நம்ப சட்னிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசு பெருசா அரைஞ்சுக்கிட்டேங்க. 5 காஞ்ச மொளகா, 5 பல்லு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகங்க. இது எல்லாத்தையும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணத நம்ம வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா நம்மளுக்கு வந்து சட்னி அரைச்சா எந்த ஒரு நல்லா கெட்டியா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. இப்போ திருப்பி கடாய் வச்சு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த மசாலாவ போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா? அந்த மசாலாவ போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதிலேயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். அதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இப்போ அந்த மசாலா நல்லா சுண்டி வரணுங்க. நல்லா கட்டியா வர அளவுக்கு அத வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் வந்து 5 முட்டை உடைச்சு ஊத்திருக்கேங்க. 5 முட்டைய உடைச்சு விட்டுட்டு, இப்போ முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எக் பொரியல் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ, அந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, அந்த மசாலா வந்து எக்ல நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்பப்பா! ஆனா இங்க முடியல. இன்னும் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மெயின் இன்கிரீடியன்ட் பெப்பர் தான். நான் அத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெப்பர் ஆட் பண்ணி கடைசியா சர்வ் பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைங்க அப்படி சாப்பிடுவாங்க. வீட்ல யாரா இருந்தாலும் சரி, இந்த பொரியல அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நான் கேரண்டி. நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக் பொடி மாஸ அப்படியே சுட சுட ஒரு பவுல்ல மாத்தி அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா, செம்மையா இருக்குங்க. இத எல்லா சாதத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். மசாலா எக் பொடி மாஸ் அப்படியே சாதத்தில கூட பெசஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா எக் பொடி மாஸ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல தெரியிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம உமாஸ் சேனல்ல நெறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குங்க. போய் பாருங்க. கண்டிப்பா போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேற எதனா ரெசிபி செய்யணும், வேற எதனா செஞ்சு காட்டுங்க அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா செஞ்சு காட்டுறோம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.